வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். செப்டம்பர் 16 வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை மனிதனும் இறைவனும் என்ற சிந்தனையில் சிந்தனையுள்ளோம். ஒரு வழியில் பார்த்தால் மனிதன் இறைவனிடம் ஒரு படி மேலானவன் என்று கொள்ளலாம். அவனிடம் இறைத்தன்மை எல்லாம் இருக்கின்றன. இறைவன் எல்லா ஆற்றலும் நிறைவாக பெற்றவன் மனிதனிடம் இருக்கின்றது. இறைவன் எல்லாம் அறிந்தவன், அத்தனையும் மனிதனிடம் இருக்கின்றது. இறைவன் எங்கும் இருப்பவன், மனிதன் அந்நிலையை எய்த முடியும். ஆராய்ச்சியின் மூலமும் யோகத்தின் மூலமும் உள்ளபடியே தன்னார்வலாக அகக்காட்சியாக பெற்றுவிட்டால் மனிதன் இன்றியமையாத முழுமை பெறுகிறான். மனிதனிடம் கடவுள் தன்மை எல்லாமே இருப்பதோடு கடவுளை அறிந்து கொள்ளும் பெருமையும் இருக்கின்றது. இத்தகைய பெருமை அவனிடம் இருக்க அதனை மறந்து தன் உடல் அளவிலே எல்லை கட்டி கொண்டிருக்கின்றான். இந்நிலையிலே இருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் அவன் தன் உயிரை பற்றி அறிவு பெற வேண்டும். உயிரின் தன்மை என்ன, அதன் மூலம் என்ன, பரம்பொருளே அதன் எழுச்சி நிலையே உயிராக இருக்கின்றது. இந்த உடலில் உயிர் இருந்தால் பரம்பொருளின் தொடர்பு அறுபடாமல் தொடர்ந்து இருந்து கொண்டுள்ளது. உடலுக்குள் இருக்கும் உயிர் உணர்ச்சியின் அனுபவத்தில் உடல் வரையில் எல்லை கட்டி கொண்டு இருந்தாலும் தன் முழுமையாக உணர்ந்து கொண்டால், தன் மூலத்தை வியப்பாக்கத்தை அறிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் தன்னையே பார்க்கின்ற ஒரு தன்மை வந்து விடுகின்றது. சிறுமை பெருமை தன்முனைப்பு எல்லாம் நீங்கி விடுகின்றன. இந்த நிலையில் பிறரை மதிக்கவும் ஆதரிக்கவும் பிரிவு காட்டாமல் மேல்நிலைக்கு கொண்டு வராமல் பொறுப்புணர்ச்சியும் பெறுகின்றது. அருள்தந்தை அவர்கள் இதற்கொரு பழமொழி சொல்வார்கள், அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கும் என்று சொல்வார்கள். இதற்கு பொருள் என்றால், அண்டம் என்பது இந்த பேருலகம், இறை அருள்தான். அந்த இறை அருளால் படைக்கப்பட்ட இறை அருளில்தான் ஈர்க்கப்படும். அதாவது கடல் நீரை ஒரு குடுவை நூல் எடுத்து வந்தால் அந்த நீர் அது குடுவை நீர் ஆகி விடுமா? அதுவும் கடல் நீர் தான். அதுபோலதான் இறைநிலை என்பது மனிதனுள் எல்லையற்றாக அமைந்துள்ளது. மூன்றொரு விஷயத்தை சொல்வார்கள். எலி தனியாக இருக்கின்ற பொழுது மரக்கட்டைகளையும் கதவுகளையும் எளிதில் கடித்து துப்பிவிடும், எல்லாருக்கும் அறிந்தவை. ஆனால் எலி கூண்டுக்குள் மாட்டிக்கொண்டால் தன்னை விடுவித்து கொள்ளக்கூட தெரியாமல் பயந்த நிலையில் அந்த கூட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கின்றது. அதுபோல் மனிதன் என்பவன் ஒரு எல்லை கட்டிய நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றான். இந்த ஆணவம், கண்மம், மாயை, சிறுமை, பெருமை, தன்முனைப்பு எல்லாம் நீங்கிவிட்டால், மனிதன் தன்னை போல் பிறரையும் மதிக்க தொடங்கிவிட்டால் இறைவனே தன்னுள்ளாக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும், எல்லாம் நன்மை வந்து சேரும். மனிதனும் இறைவனும் ஒன்றே என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.